நாம் இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு கேக் தான் பண்ண போகிறோம். கேக் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 1 கப் அளவுக்கு வெல்லம், 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 ஏலக்காய் தட்டி சேர்த்து நல்லா கலந்துட்டு, வெல்லம் நல்லா கரைஞ்சதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு தயிர், 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நம்ம ரெடி பண்ணி வச்ச வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ கேக்குக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ கேக் டின்னில் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து எல்லா பக்கத்துலேயும் நல்லா பரப்பி விட்டுட்டு, ரெடி பண்ணி வச்ச கேக் மாவை கேக் டின்னில் ஊற்றிடலாம். கேக் டின்னில் ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுடலாம். ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளியேறும். இப்போ இது கூட கட் பண்ண முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு ஸ்டாண்டு போட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் டின்னை எடுத்து உள்ளே வச்சு மூடி போட்டு 45 நிமிஷத்துக்கு கேக்கை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா சாஃப்டான பஞ்சு போல் கோதுமை மாவு கேக் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.